நாளுக்கு தவறாமல் கேக் கட் பண்றீங்களா? அந்த நாளில் செய்ய வேண்டியதே வேறு. பிறந்த நாள் என்றாலே கேக், மெழுகுவர்த்தி, புகைப்படம், விஷ் இதுதான் எல்லோருக்கும் முதலில் நினைவுக்கு வரும். ஆனால் அந்த ஒரு நாளில் நம்ம வாழ்க்கையை அடுத்த 365 நாட்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது என்பதை பலரும் அறியாமலே கடந்து விடுகிறார்கள். இன்னொரு வயது கூடிட்டது அப்படின்னு நினைச்சு கேக் கட் பண்ணி முடிச்சிடுற நம்ம அந்த நாளில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயலை மறந்துடுறதால வரப்போகும் நாட்களிலும் அதே தடங்கள், அதே சோர்வு, அதே பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கிறது. நீங்க பிறந்த அந்த நாள், அந்த நேரம், அந்த நட்சத்திரம் இது எல்லாம் உங்க வாழ்க்கையோட ஓர் அடையாளம். ஒவ்வொரு வருஷமும் அந்த நாள் வரும்போது உங்க நட்சத்திர சக்தி உங்க உடம்பை சுற்றி ஒரு விதமான புதிய ஓட்டம் மாதிரி உருவாகும். அதனால்தான் அந்த நாளில் மனசு சின்னதாக குழப்பமாக இருக்கும். சிலருக்கு அமைதியாக இருக்கும், சிலருக்கு எதுவுமே பிடிக்காம இருக்கும். இது எல்லாம் உங்கள் உள்ளார்ந்த சக்தி மாற்றம் நடக்கிறதோட அறிகுறி. அந்த நாளில் செய்ய வேண்டிய முதல் விஷயம் அதிக சத்தம், தேவையில்லாத வாதம், கோபம் இவைகளை தவிர்க்கிறது. ஏனென்றால் அந்த நாளில் நீங்கள் எப்படி ஆரம்பிக்கிறீங்கன்னா அதே மாதிரி தான் அடுத்த ஒரு வருஷமும் உங்கள் மனநிலை ஓடும். அதனால்தான் பெரியவர்கள் பிறந்த நாளில் கோபம் காட்டாதேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த நாளில் உங்கள் நட்சத்திரக்கு ஏற்ற ஒரு சிறிய ஆன்மீக செயல் பண்ணணும். கோவில் போக முடியலைன்னா கூட பரவாயில்ல, வீட்டிலேயே கிழக்கு திசை நோக்கி நின்று ஒரு தீபம் ஏற்றி இந்த வருஷம் என் வாழ்க்கை நல்ல பாதையில் போகணும்னு மனசுக்குள்ள 3 தடவை சொல்லிக்கோங்க. இது ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. உங்கள் மனசும் இயற்கையும் ஒரே லைனில் சேர்ற ஒரு நிமிஷம் அது. 3வது முக்கியமான விஷயம் அன்னதானம். பெரிய பெரிய செலவு வேண்டாம். ஒரு பசிக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு காகத்துக்கு அரிசி போடுறது, ஒரு பசுவுக்கு கொஞ்சம் புல் கொடுக்கறது கூட போதும். இந்த ஒரு நல்ல செயல்தான் உங்கள் பிறந்த நாளில் சேரும் நல்ல சக்தியை ரெட்டிப்பாக்கும். அதுக்கப்புறம்தான் கேக், சந்தோஷம், சிரிப்பு எல்லாம் வரணும். ஏன்னா ஆன்மீக ரீதியாக உங்கள் நாள் சுத்தமாயிடுச்சுன்னா அப்போதான் சந்தோஷமும் தடையில்லாமல் வரும். இது வெறும் நம்பிக்கை இல்லை, நம்ம பாரம்பரியமாக வந்த நடைமுறை. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நாளில் யாரையாவது மனசார மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு உள்ள கோபம், வருத்தம் இதை அந்த நாளில் விட்டுட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய எடையை இறக்குற மாதிரி இருக்கும். அந்த ஒரு முடிவு தான் அடுத்த வருஷம் உங்கள் வாழ்க்கை லேசாக ஓட உதவும். அதனால்தான் நம்ம முன்னோர்கள் பிறந்த நாளே கேக் நாள்னு பார்க்கல, பிறந்த நாள்னு பார்த்தாங்க. நீங்கள் அந்த நாளில் உங்கள் உள்ளார்ந்த சக்தியையும் நட்சத்திர ஓட்டத்தையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் நினைக்கிறதுக்கும் மேலே நல்ல வழியில தான் போகும்.